இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் எப்பொழுதும் துதிக்கப்படத்தக்கதாக. பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக நாம் சில வசனங்களை தியானித்து நம்முடைய சிந்தையை பந்திக்குள்ளாக திருப்பி இந்த வேளையில் நாம் நம்மளை நாமே தயார்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் நாம் பந்தி கடைபிடிக்கிறோம். குறிப்பாக இது வருடத்தின் முதல் வாரம், முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பந்தியை நாம் கடைபிடிக்கிறோம். மனிதன் பொதுவாகவே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் பொழுது அல்லது அவன் தொலை தூரத்தில் கடந்து செல்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பக்தி, விசுவாசம், நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. எப்பொழுதுமே அவனுடைய உடலுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய ஆவிக்கும் அவன் உணவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லாத போது மெதுவாக அது சோர்ந்து போகிறதாய் நாம் பார்த்திருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் கண்டிருப்போம், உணர்ந்திருப்போம். இந்த வேளையில் பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக சில வசனங்களை நான் கோடிட்டு காட்டி, நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? மனிதனுடைய இயல்பு அது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு உணவு கொடுக்கும் பொழுது தேவனிடத்தில் நாம் பலத்தோடு பக்தியோடு இருக்கிறதற்கு பயன்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே கூட இருந்த சீஷர்கள் எல்லாரும் அவர் பண்ணின மிராக்கிள்ஸ் பார்க்குறாங்க. அவர் எத்தனையோ பேரை குணப்படுத்துறதை பார்க்குறாங்க, ஆச்சரியங்களை பார்க்குறாங்க, வல்லமையை உணர்கிறார்கள். இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் உணர்கிறார்கள். அப்படி கூட இருந்தவர்கள் பந்திக்கு பின்பதாக சில வசனங்களில் நாம் பார்த்தோம் என்றால், மத்தேயு 26வது அதிகாரம், வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 26வது அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 26:35 நான் வாசிக்கிறேன். பக்கம் 42 இருக்கிறது. என்ன நடக்கிறதுனால், இங்கே இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் பேசி வரும் பொழுது 32 நான் வாசிக்கிறேன். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். மன்னிக்க வேண்டும், 31 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த 2 வசனங்களில் கூறுகிறார், நீங்கள் போவீர்கள் என்று. 33வது வசனத்தை பேதுரு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 35வது வசனம் தான் இங்கே. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். அப்படியே கூட இருந்த எல்லாரும், சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொல்லுகிறார்கள். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவர்கள் பந்தியில் பங்கு பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய மொத்த என்னென்ன அவர் பண்ணினார் என்று பார்த்த அத்தனை சீஷர்கள், கூட இருந்த சீஷர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்து பண்ணின ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் மிராக்கிள்ஸையும் பார்த்த அவர்கள் 35வது வசனத்தில், நான் என்ன ஆனாலும் உங்கள் கூட மரிக்கிறதா இருந்தாலும் நான் மரிப்பேன் என்று கூறின அவர்கள்தான் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். கொஞ்சம் நம்ம கீழே வரும்பொழுது மத்தேயு 26வது அதிகாரம் 40வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தோட்டத்தில் போய் ஜபிக்கிறது நமக்கு தெரியும். அங்கே ஜபிக்கும் பொழுதும் திரும்பி வந்து இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது 40வது வசனத்தில், பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? அப்படி கூறினவர்கள் இயேசு கிறிஸ்து கடைசி வேளையில் அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது முழித்திருக்கிறது கூட இந்த உடல் அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இந்த பந்தியில் பங்கு பெற்ற யூதாஸ் காரியோத்
எல்லாருக்கும் தெரிந்த அந்த யூதாஸ் காரியோத், எந்த நாவினால் பந்தியை பங்கு பெற்ற அந்த யூதாஸ் காரியோத் 48வது வசனத்தில் அதே உதடுகள் அதே வாயை வைத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். 48வது வசனம், அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். எந்த நாவினால் எந்த வாயினால் மரித்தாலும் உங்களோடு கூட நான் மரிப்பேன், என்ன நடந்தாலும் உங்களை விட்டு போக மாட்டேன், எந்த நாவினால் அவர்கள் கர்த்தரின் பந்தியை பங்கு பெறுகிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் கையினால் அவர்கள் பெறுகிற அதே வாயை கொண்டு இந்த இடத்தில் அவரையே காட்டி கொடுப்பதற்கு அந்த வாய் பயன்படுத்துகிறார். 56வது வசனம், மற்ற 26:56 கொஞ்சம் கீழே வரும் பொழுது, ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். என்பதாக என்ன நடக்கிறது? அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். எப்படி எல்லாரும், என்ன நடந்தாலும் உங்க கூட நான் இருப்பேனோ, எப்படி எனக்கு மரணமே வந்தாலும் உங்க கூட இருப்பேனோ என்று கூறின அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரும் பொழுது அவர்கள் ஓடி போகிறார்கள். எந்த பேதுரு, நான் உங்க கூட தான் எப்பவுமே இருப்பேன், இயேசு கிறிஸ்து அவர் இல்லை, நீ 3 தரம் சேவல் கூவதற்கு முன்னாடி என்னை மறுதலிப்பா என்று கூறின அவரும் மறுதலிக்கிறது மாத்திரம் இல்லாமல் 74வது வசனம், நீங்கள் அதே அதிகாரம் 74வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லுகிறது மாத்திரம் அவர் நிற்காமல் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. 3 தரம் இயேசு கிறிஸ்துவ மரிக்கிறதுக்கு முன்பதாக பந்தி பெற்ற இவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்த இவர்கள், அவர்களுடைய பயணம் முழுவதும் தொடர்ந்த இவர்கள், இது யாருன்னே தெரியாது சொல்றது மாத்திரம் இல்லாமல் சபிக்கவும் எல்லாரும் அவர்களை விட்டு ஓடி போனதையும் நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். நம்மளுடைய சரீரம் மாத்திரமல்லாமல் நம்முடைய ஆத்மாவும் அநேக வேளையில் நாம் தள்ளி போகும் பொழுது அல்லது விலகி போகும் பொழுது ஒவ்வொரு நாளும் உணவு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. வெறும் நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் அவரை யோசிப்பதற்கோ அவரை தியானிப்பதற்கோ இருந்தேன் என்றால் என்னுடைய சரீரம் அல்ல, என்னுடைய ஆத்மா பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. நான் 6 நாட்கள் நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு நாள் மாத்திரம் நான் தேவனோடு இருந்துவிட்டு 6 நாட்கள் நான் பலத்தோடு இருப்பேன் என்றால், இங்கு நாம் பார்க்கிறோம் அவர்கள் பந்தி பெற்ற அவர்கள் என்ன கூறினார்களோ அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படியாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 14வது அதிகாரம், யோவான் 14:27 16:33 கூட நான் வாசிக்கிறேன். யோவான் 16:33 நான் வாசிக்கிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கிறிஸ்தவன் ஆன பின்பு எனக்கு எல்லாமே சுலபமாக இருக்கும், அல்லது எப்பொழுதுமே என்னை காப்பார், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னுடைய உறவினர்களுக்கு பிரச்சனை வராது, அல்லது பண பிரச்சனை வராது, எப்பொழுதுமே நான் சுகமாக இருப்பேன் என்று வேதாகம் கூறவில்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்துவில் நாம் நம்பி இருக்கும் பொழுது இந்த பலவீனங்களை எல்லாம் கடந்து வருவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நம்முடைய மரணம் இந்த உலகத்திற்கு உள்ளதாக இருக்கிறது. உலகத்தில் நான் மரித்தாலும் இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றும் பொழுது, அவருடைய வழிகளில் நான் செல்லும் பொழுது, அவர் காட்டி போன மாதிரியை நான் வாழும் பொழுது, உலகத்தில் நான் மரித்தாலும் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டு தேவனோடு இருக்கிறேன். கடைசியாக இந்த வசனத்தை கூட நாம் வாசித்து பந்திக்குள்ளாக செல்கிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா?
அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு ஒரே சரீரமாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்று வேதாகம் கூறுகிறது. உணவு கொடுத்து கொண்டே இருப்போம். நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகாதபடிக்கு உணவு கொடுத்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் வழியில் நாம் நடக்கும் பொழுது உபத்திரவங்கள் வந்தாலும் ஜெயிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் பந்திக்குள்ளாக